இந்த மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். நம்மை படைத்த தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், ஆகவே களி கூர்ந்து மகிழ்ந்திருக்க கடவோம். இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய பெரிய கடமை எது தெரியுங்களா? சமைக்கணும், படிக்கணும், துவைக்கணும், அங்க போகணும், இங்க போகணும், அது செய்யணும், இதை செய்யணும். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன தெரியுங்களா? சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், கொண்டாட்டமா இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்வில் நீங்கள் எதை கற்றுக்கொள்ளுகிறீர்களோ இல்லையோ, பிரதானமாய் கற்றுக்கொள்ள வேண்டியது உங்களை நீங்க ஹாப்பியா வச்சுக்கிறது, உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பழக்கத்தை உங்களுக்குள் உருவாக்குங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. உருவாக்கி விடுவீர்களேயானால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு, கர்த்தரை குறித்து சந்தோஷமா இரு, எப்பொழுதும் எப்பொழுதும் சந்தோஷமாயிரு, மன மகிழ்ச்சியாயிரு. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் உனக்கு அருள் செய்வார். என்னங்க வேணும்? ஹாப்பியா இருங்க, எல்லாமே கிடைக்கும். நீங்க ஹாப்பியா இருந்து பாருங்க, எல்லாமே கிடைக்கும். நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் முடியணுமோ அதெல்லாம் அழகா முடியும். உடனே நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இது என்ன நீங்க சொல்ற வார்த்தை ஏற்புடையதா இல்லையே? சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்க கத்துக்கணும் அப்படிலாம் நீங்க சொல்றீங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நீங்க சொல்றீங்க. கர்த்தர் கொடுத்த நாள் இதுல களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் நீங்க சொல்றீங்க. சாத்தியமே இல்லையே. என் உடம்பு நல்லா இல்லையே, நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எனக்கு நல்ல வேலை இல்லையே, நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என் குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்கே, நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கையில காசு இல்லையே, நினைச்ச மாதிரி காரியம் போகலையே, நான் ஒரு காரியம் நடக்கணும்னு பார்க்கிறேன், அது தப்பா நடக்குதே, எதுவுமே தொடங்க மாட்டேங்குதே, எதுவும் வாய்க்க மாட்டேங்குதே, நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஒண்ணுமே நடக்காம என்னால எப்படி ஹாப்பியா இருக்க முடியும் இன்னைக்கு அப்படி நீங்க கேட்கலாம். ஒரு கேள்வி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் அமைஞ்சிட்டா அதனுடைய ரிசல்ட் தான் சந்தோஷமா இருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க. இல்லைங்க, ரிசல்ட் என்பது சந்தோஷமா இருக்கக்கூடாது. ரிசல்ட் எப்படி இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். எப்படி ரிசல்ட் எப்படி இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் இந்த காலையில உங்க கூடவே பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆபகுக் தீர்க்கதரிசி நாக்கியோன் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நல்லா இருந்ததுன்னா அதனுடைய ரிசல்ட்டா நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு ஆபகுக் சொல்லல. எதுவுமே பெட்டராகவே போல, பலன் இல்லை, பெஸ்டா நடக்கல, வறட்சி தான் இருக்கு, எதுவும் பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய லாபத்தை என் லைஃப்ல பார்க்கல. ஆனாலும் அவர் சொல்றாரு, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, துக்கமா இருக்காது, சோகமா இருக்கக்கூடாது, வருத்தப்பட மாட்டேன். நான் எப்படி இருப்பேன்னா சந்தோஷமா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். போனாலும்னா எல்லாமே போயிடாது, போனதெல்லாம் திரும்பி உங்க லைஃப்க்கு வரும், மறந்துடாதீங்க. அதனால இது போயிருச்சு, உறவு போயிருச்சு, வரவு போயிருச்சு, காசு போயிருச்சு, ஆரோக்கியம் போயிருச்சு, இளமை போயிருச்சு, அது போயிருச்சு, இது போயிருச்சுன்னு சொல்லிட்டு போன விஷயத்தை நினைச்சு தேவ பிள்ளையை இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பாதித்து விடாதீர்கள். ஒரு முறை ஒரு பையன் அவங்க அம்மாவுக்கு கியூட்டா அழகா ஒரு சூப்பரான ஒரு பூனைக்குட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்தான. அம்மா, நானும் ஆஃபீஸ் போயிடுறேன், வீட்டில் யாருமே இல்லை, நீ தனியா இருக்கிற, இந்த பூனைக்குட்டி நீ உன் கூடவே வச்சுக்கோ, உன் கூட வச்சு டைம் அதனோட ஸ்பெண்ட் பண்ணு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்குட்டி அந்த பையன் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கான். 2 நாள் 3 நாள் பொறுத்து வீட்டுக்குள்ள இருந்த அந்த பூனை காணாம போயிருச்சு. அந்த அம்மா ரொம்ப சோகமாயிட்டாங்க. பையன் கிட்ட சொன்னாங்க. பையன் மறுபடியும் என்ன பண்ணாருன்னா, 2வது ஒரு பூனைக்குட்டியை வாங்கி கொடுத்தாரு. அந்த பூனைக்குட்டியும் கொஞ்சம் வளர ஒரு 2 மாசம் கூடவே இருந்துச்சு. 3வது மாசம் காணாமலே போயிருச்சு. அப்புறம் இன்னொரு பூனைக்குட்டியை வாங்கி கொடுத்தா போல, அதுவும் ஒரு 6 மாசம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் காணாம போயிருச்சு. இப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இனிமேல் எனக்கு பூனைக்குட்டியே வேணாம். பையன் சொன்னா, இல்லம்மா, 4வது இன்னொரு பூனைக்குட்டி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாராம். இப்போ அந்த அம்மா 4வது பூனைக்குட்டி நிமித்தம் மகிழ்ச்சியா இருந்தாங்களாம். கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னா 4வது பூனைக்குட்டியும் போயிருச்சான்.
பூனைக்குட்டி மறுநாள் அந்த அதுக்கு முன்னாடி போன 3 பூனைக்குட்டியும் சேர்த்து மொத்தமா 4 பூனைக்குட்டியும் அந்த வீட்டுக்கு வந்துருச்சான். நல்லா கவனிச்சு பாருங்க. போனாலும்னா எல்லாமே போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. போனதெல்லாம் திரும்பி வரும். ஆகவேதான் ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இல்லாமல் போனாலும் பலன் உண்டாமல் போனாலும் நான் ஹாப்பியா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன், நான் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் கொண்டாட்டமா இருப்பேன்னு சொல்லி அவர் பதிவு செய்கிறார். ஆம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதனையான, துக்கமான, சோகமான அப்படிப்பட்ட விஷயத்துக்கே நீங்க முக்கியத்துவத்தை கொடுத்து யோசிச்சு உங்களை தாழ்வு மனப்பான்மைக்குள்ள நீங்க நடத்திட்டு போனீங்கன்னு சொன்னா நிச்சயமா இந்த நாளை எதற்காக ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றாமலே போயிருவீங்க. ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு கொடுத்ததின் நோக்கமே எல்லாவற்றிலேயும் ஹாப்பியா இருங்க, ஆண்டவருக்கு நிறைய நன்றி செலுத்துங்க, சந்தோஷமா இருங்க. இது நடந்தாதான், இது முடிஞ்சாதான் அதனுடைய காரணமா நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லாதீங்க. காரணமே இல்லாவிட்டாலும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. உங்க முகத்தை மலர்ந்த முகமா வச்சுக்கோங்க. வாய் விட்டு நல்லா சிரிங்க, சத்தமா. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது நல்ல சந்தோஷமா உங்க குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து சிரிப்பதற்கு ஏதுவான, சந்தோஷப்படுவதற்கு ஏதுவான சூழ்நிலையை உண்டாக்குங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. காலையில் எழும்புறீங்க, நல்லா தான் தூங்கியிருப்பீங்க, ராத்திரியில் நல்லா தான் தூங்கியிருப்பீங்க. ஆனால் காலையில் எழும்புனதுக்கு அப்புறமா ஒரு எனர்ஜியாவே இல்லையே, ஒரு மாதிரி சோர்வா இருக்கே. சில நேரத்தில் நல்லா சாப்பிடுவீங்க பாருங்களேன், சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட ஒரு ஆக்டிவா இருக்க முடியலையே, ஒரு எனர்ஜியே இல்லையே, சோர்வா இருக்கே நீங்க சொல்வீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உடற்பயிற்சி செய்தாலும் சில சோர்வுகள் வரும். நீங்க நல்ல ரெஸ்ட் தூங்கி எழும்புனா கூட சில நேரத்தில் சோர்வு வரும். நல்லா சாப்பிட்டு இருந்தா கூட ஒரு நேரத்தில் சோர்வு வரும். இத்தனை விஷயங்கள் நீங்க யோசிக்கலாம். நல்லா தூங்கிட்டா, நல்லா சாப்பிட்டுட்டா, நல்ல உடற்பயிற்சி செஞ்சுட்டா, நமக்கு எல்லாமே ஏற்ற மாதிரி அமைச்சிட்டா நம்ம ரொம்ப சந்தோஷமாயிரும் நீங்க நினைக்கிறீங்க, எனர்ஜி நல்லாயிரும் நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. உங்க லைஃப்ல எனர்ஜியினுடைய லெவல் அதிகரிக்கணும்னா தூங்குவதை விட, உண்ணுவதை விட, உழைப்பதை விட சிரிப்பதை உங்கள் வாழ்வில் பயிற்றுவித்துக் கொள்ளுங்கள். ஹாப்பியா இருந்து பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. உங்க எனர்ஜி லெவல் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆகுங்க. உங்க ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும், உங்கள் சத்துவம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஆகவேதான் வேதம் மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதாவது அல்ல எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதுங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பிரச்சனை தீர்ந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் என்ற இடத்துக்கு நீங்க போயிடாதீங்க. நம்முடைய மனசு, நம்முடைய மூளை, நம்முடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா சொல்றாங்க, சயின்ஸ் சொல்லுது, நெகட்டிவ் பயாஸோட அது கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கான், இணைக்கப்பட்டிருக்கான். அதனால நம்முடைய மனசும் மூளையும் பிரச்சனை நோக்கி தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு பிரச்சனை தீர்ந்ததுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அடுத்தது நீங்க நினைக்கிற மாதிரி இது ஹாப்பி மோடுக்குள்ள போகாது. மறுபடியும் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா என்பதை அதை போய் நோண்டும். சின்ன ஒரு பிரச்சனையை கூட பெரிய பிரச்சனையா உங்களுக்கு அது யோசிச்சு காண்பிக்க கொடுக்கும். அப்படிதான் இந்த அறிவாற்றல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன காரியம் எப்படி இருந்தாலும் நீங்க தீர்மானம் பண்ணுங்க, காரணம் இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். நான் சந்தோஷமா இருப்பதற்கு காரணமே இல்லாவிட்டாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். சந்தோஷமா இருப்பது உங்களுடைய கடமை, மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பிறப்புரிமை. நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதற்காகவே தேவனால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்வது போல, இது நடந்தாலும் நடக்காவிட்டாலும், பலன் வந்தாலும் வராவிட்டாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். ஹாப்பியா இருங்க. உங்க முகத்தை மலர்ந்த முகமா வச்சுக்கோங்க. நல்லா வாய் விட்டு நல்லா சிரிங்க. உங்க கூட இருக்கிறவங்களையும் ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கோங்க. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் பலன் தரப்போகிறார், பதில் தரப்போகிறார். ஆன்சரை நீங்க எடுத்துக்க போறீங்க. பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண போகிறீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ண போறேன். அந்த நேரத்தில் இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ஆர் நெடுமாறன், அன்பு மகன் ஆர் அமர் கென்னி மற்றும் அருமையான பிள்ளை ஜோகனஸ் கிங்ஸ்லின் மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் கே முரளி, சிஸ்டர் எம் சரண்யா தம்பதியார், அன்பு சகோதரர் ஐ வினோத்குமார், சிஸ்டர் வி கோமதி தம்பதியார். இன்னைக்கு அவங்க விசேஷமான நாள்ல விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டாகும்படி நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா?
பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். இந்த மே மாதம் 19ஆம் தேதி, இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமை, இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் அவர்களுடைய சிரசின் மேல் உம்முடைய கரத்தை வைத்து, ஒரு பிள்ளைகளுடைய மனதிலே பல ஏமாற்றங்களை சந்தித்து எதிர்பார்த்த காரியம் கைக்குடி வரவில்லையே என்ற தயக்கங்கள், தாமதங்கள் இருக்குமே. ஆனால் எங்கள் அன்பின் தூய தகப்பன், நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி ஆற்றி தேற்றி, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி நீர் உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தோஷம் அடைய செய்வீராக. ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் இல்லங்களும் மகிழ்ந்து களி கூறுவதாக. பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய சந்தோஷத்தால் ஒவ்வொரு பிள்ளைகள் நிரப்பப்பட்டிருப்பார்களாக. காரியம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும், நான் மகிழ்ச்சியா இருப்பதற்கு காரணம் இருந்தாலும் காரணமே இல்லாவிட்டாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்னது போலவே உம்முடைய பிள்ளைகள் வாயை திறந்து நல்ல சிரித்து மகிழ்ந்து கொண்டாடி தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சியை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பேராற்றலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இந்த நாளிலே தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. விசேஷமாக இன்றைய நாளில் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வலக்கரம் நீட்டி ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு எங்கள் அன்பின் பரலோக தகப்பன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டினுடைய உச்சிதமான ஆசீர்வாதங்கள் ஏராளமான ரகத்திலே நீருடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கும்படி சகாயம் பண்ண வேண்டும் என ஒப்புக் கொடுத்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க நல்லா இருப்பீங்க, இன்னைக்கு நல்லா இருப்பீங்க, இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.